ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல நடந்தார். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். கடல் மேல இன்னைக்கு யாராவது நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து போனாரு. நடந்து போன இயேசப்பாவை பார்த்த பேதுரு, நானும் நடந்து வரட்டா அப்படின்னு கேட்டோடனே அவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, ஆர்டர் கொடுக்குறாரு, வா அப்படின்னு சொல்றாரு. அவர் கட்டளை கொடுத்த உடனே பேதுருவும் நடக்கிறாரு, நடந்து போறாரு. ஆனா பக்கத்துல காற்று அடிக்கிறது, பலமா அடிக்கிறத பார்த்துட்டு பயந்து என்ன பண்ணிடுறாரு, விசுவாசத்தை விட்டுடுறாரு. அவருக்கு முன்னாடி அதே கடல்ல அழகா நடந்து அந்த டெஸ்டினியை ரீச் பண்ணாரு. ஏசு கிறிஸ்து போக வேண்டிய இடத்த ரீச் பண்ணாரு. அவரை பார்த்து அந்த பேதுரு அதை ரீச் பண்ணுறத தவறிட்டு பாதியிலே என்ன பண்ணிடுறாருன்னா கடல்ல மூழ்கி, ஆண்டவரே என்னை ரட்சிங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடாரு. அப்போ ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு, அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்படுற அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு முன்னாடி இதே கடல்ல நான் நடந்து போறேன், இதே காற்று தான் எனக்கும் அடித்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் நான் நடந்து போனேன், நான் போக வேண்டிய இடத்துல நான் ரீச் ஆகிட்டேன். ஆனால் என்ன பின்பற்றி வருகிற உனக்கு நான் கட்டளையும் கொடுக்குறேன், நீ வான்னு சொல்கிறேன், நான் உன் கூட இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனாலும் நீ ஏன் நீ இப்படி சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அற்ப விசுவாசியை, உன்னோட விசுவாசம் இவ்வளோதானா, எதற்கு சந்தேகப்பட்டாய் அப்படின்னு கேட்குறார். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஆண்டவர் நமக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை செஞ்சு காட்டியிருக்கிறாரு, எல்லாவற்றுக்கும் முன் உதாரணமாக இருக்கிறாரு. ஆனாலும் இது ஒரு வேளை எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, இல்லை நான் கடலில் மூழ்கிட்டு இவ்வளோ பெரிய காற்று அடிக்குது, இதுலலாம் நான் பயணிச்சிட முடியுமா, நான் இதில் ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன பண்ணுறது, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது, எனக்கு இந்த ஜாப் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது, இப்படின்னு 1008 சந்தேகத்தோட நம்ம ஒரு காரியத்தை செய்கிறப்போ நிச்சயமாக அது தோல்வியில் தான் போய் முடியும். எப்படி பேதுரு கடலுக்குள்ளே விழுந்தாரோ அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ வான்னு சொல்லி ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவர் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நாவில் அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. தைரியமா ஆண்டவர் நமக்கு முன்னாடி போயிருக்கிறாரு, அவரை ஃபாலோ பண்ணி நம்ம போகிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. சுற்றி காற்று அடிக்கும், எல்லா கொந்தளிப்புகள் எல்லாமே இருக்கும், பிரச்சனைகள் இல்லாதது இல்லை, இருக்கதான் செய்யும். ஆனால் நீங்கள் அதை பார்த்து சோர்ந்து அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டுறாதீங்க, அவரை குறித்து சந்தேகப்பட்டுறாதீங்க. இதை எனக்கு அவர் செய்வாரா, இல்லை என்ன மறந்துட்டாரா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டுறாதீங்க. அதான் ஆண்டவர் பேதுருக்கு சொல்றாரு, நீ ஏன் சந்தேகப்பட்டை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, ஆண்டவரை இதெல்லாம் அவர் எனக்கு செஞ்சிருவாரா, இது அவருக்கு இதெல்லாம் எனக்கு செய்ய முடியுமா, எனக்கு போய் இதெல்லாம் அவரால் செய்ய முடியுமா, இப்படிலாம் பல கேள்விகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். காட் பிளஸ் யூ.